ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேசிய கல்விக் கொள்கை 2020 NEP 2020 இந்தியாவினுடைய கல்விக் கொள்கையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது இந்தியாவின் கல்வி கட்டமைப்பை ஒரு முழுமையான நெகிழ்வான, அது மட்டும் இல்லாமல் ஒரு பன்முகத்தன்மையுடையதாக மாற்றுறது தான் அதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கல்விக் கொள்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பில்டிங் கட்டி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அது நம்ம புதுசாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை நம்ம அதை புனரமைப்போம். அதே மாதிரி தான் இந்த கல்விக் கொள்கையில் ஒரு புனரமைப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய சீர்திருத்தம் தான் நம்ம சொல்ல முடியும். இது அணுகல், ஆக்சஸ், ஈக்குவாலிட்டி, அப்புறம் குவாலிட்டி, அஃபோர்டபிலிட்டி, அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி, அப்படி அந்த 5 அடிப்படை கொள்கையின் கீழே இது செயல்படுறதா இருக்கிறது. ரொம்ப காலத்துக்கு பின்பதாக இந்த இந்திய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளுடைய இந்திய கல்வியை நவீனப்படுத்தும். அப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கொண்டு வர்றதுக்கும், ஸ்டூடெண்ட்ஸை வேர்ல்டு வைடாக நம்ம அவங்கள ஒரு காம்படிஷன்ஸ்க்கு நம்ம அவங்கள தயார்படுத்துறதுக்கும், அப்புறம் முழுமையான மனிதர்களாக அவர்களை உருவாக்குறதுக்கும் இந்த புதிய கல்விக் கொள்கை NEP 2020ன்னு சொல்லிட்டு அது அதிகாரிகளாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளால் உருவாக்கப்பட்டு அது செயல்படுத்தப்படுற நிலைமைக்கு வந்திருக்குது. இது என்னுடைய பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் 10+2 அப்படிங்கிறது தான் இருந்தது. இப்போ 5+3+3+4 அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5+3+3+4ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஸ்டேஜ், அடுத்தது ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிடில் ஸ்டேஜ், அடுத்தது செகண்டரி ஸ்டேஜ். அதாவது நம்ம 3 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்லேயே பிள்ளைங்களுக்கு நல்லா கற்பிக்கிற திறமையில் அது செயல்பாட்டோடு கற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியத்தை எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளைங்க அது மட்டும் இல்லாமல் அந்த 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அவங்க தன்னுடைய தாய்மொழியிலே கற்றுக்கொள்ளணும், அதில் புரிந்து கொள்கிற தன்மை நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தாய்மொழி முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கல்வியை அந்த கல்விக் கொள்கை இது பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வருஷம் 8ஆம் வயது முதல் 11 வயது வரை. இதில் அதில் என்ன அப்படின்னா அனுபவ கற்றல். இதில் நம்ம அனுபவத்தோடு கூட கற்றுக்கொள்ளும்படியாக, அதாவது அந்த பிள்ளைங்களுக்கு நிறையா அந்த இப்போ மேத்ஸ்லாம் மீதி சும்மா அப்படியே இப்போ போட்டுருவாங்க. இப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு அதை எப்படி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கொண்டு அதை வகுப்புகளில் சொல்லிக் கொடுக்கும்படியான ஒரு கல்விக் கொள்கை இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நடுநிலை. இது 3 இயர்ஸ் அது வயசு 11லேருந்து 14 வரைக்கும். இது 6th 7th 8th இந்த ஸ்டேஜில் நம்ம படிக்கிற கல்வியோடு கூட என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொழிற்கல்வியும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. தொழிலோடையும் சேர்த்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை கொண்டு வராங்க. இது நிறைய இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து 9th to 12th அதாவது செகண்டரி ஸ்டேஜ். அதில் நிறைய விஷயங்களில் பிள்ளைங்களை ஆக்கப்பூர்வமாக டிஜிட்டலைஸ் கோர்ஸு, அப்புறமா ஏஐ கோர்ஸு, கோடிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த கவர்மெண்ட் நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய கல்விக் கொள்கையெல்லாம் இந்த மாதிரி தொழிற்கல்வி அது எதுவுமே கிடையாது. இது ஒரு மனப்பாட கல்வி, ஒரு மனப்பாடம் பண்ணி நம்ம படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கி அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் வருகிற நாட்களை நம்ம அனுபவமாக அதை எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது, நம்மளுடைய படிக்கிற படிப்பு எப்படி பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிறது மாதிரி அந்த ஏட்டில் இருக்கிற அந்த கல்வியானது நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு எப்படி அதை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இதை மையப்படுத்தி இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்படுகிறது. இதில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்கள் ஆய்வு அடிப்படையிலான கல்வி முறை, அப்புறம் பல பாரம்பரியமான கல்விகள் நீக்கப்பட்டு புதிய பல்துறை அணுகுமுறை கல்வி முறைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிட்டி சைடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டெவலப் ஆகுறதுக்கே இன்னும் நிறைய கஷ்டமான விஷயங்கள் இருக்குது. அதை செயல்படுத்துறதுக்கு, அதுக்கு உண்டான காரியங்களை மேம்படுத்துறதுக்கு அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதில்
அதில் நிறையா நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்விக் கொள்கையானது நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு இதாக தான் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தினால இருக்கிற தீமைகள் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிற ஒரு வேறுபாட்டை சில சமயங்கள், அதாவது மொழி திணிப்பு அந்த மாதிரி காரியங்களை கொண்டு வருது. இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு கல்விங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த கல்வியானது நமக்கு எந்த விதத்திலாம் பிரயோஜனப்படுங்கிறத நம்ம ஆராய்ந்து அறிந்து, நமக்கு மாத்திரம் இல்லை நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு, பொதுவாக நம்ம பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு இந்த காலகட்டத்தில் இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைங்களுக்கு, அதாவது நம்ம படித்து நல்ல லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பெற்றோர்களுக்குனாலும் சரி பிள்ளைங்களுக்குனாலும் சரி நம்மளுடைய இந்த கல்விக் கொள்கைகள்கிட்ட ஏற்பட்ட மாற்றங்களை நம்ம நன்மையானதை எடுத்துக்கிட்டு நம்ம அதன் பாதையில் ஓடணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்கலாம். நன்மையான விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை ஏற்றுக்கிட்டு நம்ம ஓடுறதுக்கு பார்த்துக்கலாம். இது வரைக்கும் இதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.